Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming languageல இருக்க operators அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So first operatorனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். So இந்த operator நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா so variables and values வச்சு நம்ம ஏதாவது perform பண்றதுக்காக இல்ல அப்படினா calculations make பண்றதுக்காக so இல்லனா ஏதாவது ஒரு operations make பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் operator அப்படின்றது. So இதுல இருக்க types one by one இப்ப நம்ம பார்க்கலாம். So first one பார்த்தோம் அப்படினா arithmetic operator அப்படின்றது. So இதுல நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா so addition, subtraction, multiplication, then division. So இது வரைக்கும் நம்ம காமனா பார்த்திருப்போம். So பைத்தான்ல பார்த்தோம் அப்படினா floor division, then வந்து பார்த்தோம்னா power அப்படின்றது நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஓகேங்களா? So modulo அப்படின்றது நம்ம ரிமைண்டருக்கு ஃபைண்ட் பண்ணதுக்காக. So addition பண்ணோம் அப்படினா so ரெண்டு நம்பர் நம்ம ஆட் பண்ணலாம். So subtract பண்ணலாம், multiply பண்ணலாம். So divide பண்ணோம் அப்படினா பைத்தான்ல நமக்கு டிஃபால்ட்டா வந்து எனக்கு அது floating வேல்யூல தான் கிடைக்கும். So அது எனக்கு வந்து ஒரு நம்பரா கிடைக்கணும் அப்படினா so அத டபுள் டைம் யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? So அததான் வந்து floor division அப்படினு சொல்றோம். So modulo அப்படின்றது நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. So power அப்படின்றது பார்த்தோம் அப்படினா so cube ஃபைண்ட் பண்ற மாதிரி ஓகேங்களா? So 2 power 3 ன்னு போட்டுனா so 2 எனக்கு 3 டைம் எனக்கு அது ஸ்கொயர் பண்ணி எனக்கு தரும். So இதெல்லாம் நம்ம வந்து arithmetic operator அப்படினு சொல்லுவோம். Then அடுத்து பார்த்தோம்னா assignment operator அப்படின்றது. So இந்த assignment operator நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா so ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த equal to அப்படின்றது. So இத நம்ம ப்ரோகிராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். So பட் இந்த equal to அப்படின்றது நமக்கு பார்த்தோம் அப்படினா ஒரு ஆபரேட்டர் தான் ஓகேங்களா? Then third one பார்த்தோம் அப்படினா ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்றது. அதாவது ரெண்டு வேரியபிளை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு டிசைன் பண்ணி பார்க்கிறதுக்கோ ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தென் அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தோம்னா ஈக்குவல் டு அப்படின்றது தென் நாட் ஈக்குவல் டு அப்படின்றது ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அண்ட் ஆர் நாட் அப்படின்றது ஸோ இந்த மூணு விதமாக நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த பிட்வைஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ அண்ட் ஆர் தென் வந்து பிட்வைஸ் நாட்டில் இருக்குது தென் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட்டு ஷிஃப்ட்டு ஸோ எக்ஸார் அப்படின்றது ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பிட்வைஸில் இருக்கிறது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தான்லேயே இருக்க ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நமக்கு ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது, இன்னொன்று வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸோ இந்த ஐடென்டி ஆப்ரேட்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது வந்து ஒரே மெமரியில் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணதுக்கு இஸ் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். தென் மெம்பர்ஷிப் அப்படின்றத ஒரே சீக்வன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கா அப்படின்றதுக்கு நாட் இன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தானில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ மற்ற லாங்குவேஜில் இருக்கிறத விட கொஞ்சம் நியூவாகவும் அட்வான்ஸாகவுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டர் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.